நண்பர்களே, சாய்பாபாவின் அற்புதத்தை காண்போம். 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்தால் எண்ணியது அனைத்தும் நடக்கும். சாய்பாபா விரதம் இருக்கும் முறைகள். சாய்பாபாவின் அற்புதத்தை காணாதோர் இந்த உலகில் எவரும் இல்லை. அவரை நினைத்து விரதம் இருந்தால் நாம் எண்ணியது அனைத்தும் நிறைவேறும். மற்ற கடவுளுக்கு விரதம் இருப்பது போல் சாய்பாபாவிற்கும் விரதம் இருந்து வழிபடுவோம். ஆனால் இதில் சிறிய அளவு மாற்றங்கள் உண்டு. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நாள் சிறப்பு நாளாக அமையும். அதேபோல் சாய்பாபாவிற்கு வியாழன் சிறப்பான நாளாகும். அதன்படி சாய்பாபாவிற்கு 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட்டால் நன்மைகள் நடக்கும். சாய்பாபா விரதம் இருக்கும் முறைகள் பற்றிய பார்ப்போம். சாய்பாபாவிற்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபட்டால் எத்தகைய துன்பங்களும் நீங்கிவிடும். ஆனால் இதற்கு விரதம் இருந்தால் மட்டும் போதாது. நம்பிக்கை, பொறுமை இரண்டுமே மிகவும் அவசியம். சாய்பாபாவிடம் மிகுந்த நம்பிக்கையுடன் அவர் நாம் வேண்டிய அருளை கண்டிப்பாக செய்து தருவார். பொறுமையுடன் இருப்பது அவசியம். இவ்வாறு நம்பிக்கையும் பொறுமையும் கைவிடாதவர்கள் என்றும் சாய்பாபா கைவிடுவதில்லை. நம்பிக்கை, பொறுமை மனதில் வைத்து நாளும் தொழுவார், நற்கதி பெறுவார். 9 வியாழக்கிழமைகள் உன்பால் அன்புடன் விரதம் இருக்க வேண்டும். நன்மைகள் கிடைக்கும், துன்பங்கள் இல்லை. உண்மை இதுவென உரைத்த சாய் என்ற பாடல் வரிகள் மூலமே நன்றாக அறியலாம். சாய்பாபாவிற்கு வியாழக்கிழமைகள் தோறும், அதாவது 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட்டால் தீராத வினைகளும் தீரும் என்பது பொருள். சாய்பாபாவிற்கு விரதம் இருப்பதற்கான விரத விதிமுறைகள். இந்த விரதத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருமே செய்யலாம். வியாழக்கிழமைகளில் விரதத்தை தொடங்கும் போது சாய் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்க வேண்டும். தூய பக்தியுடன் வேண்டிக்கொண்டு விரதம் இருப்பது கண்டிப்பாக நடக்கும். எனவே இந்த காரியம் நடக்க வேண்டும் என ஆரம்பிக்கிறோமோ அதை நடக்க வேண்டும் என விரும்பி தூய மனதில் சாய்பாபாவை எண்ணி வணங்க வேண்டும். விரதம் இருக்கும் சமயத்தில் காலை அல்லது மாலை நேரத்தில் சாய்பாபாவின் ஃபோட்டோவிற்கு பூஜை செய்து வணங்க வேண்டும். சாய்பாபாவிற்கு விரதம் இருக்கும்போது முழுமையாக பட்னியாக இருந்து வழிபடக்கூடாது. முழு நேர விரதம் மேற்கொள்ளும் நபர்கள் பழங்கள், திராவியங்கள் உள்ளிட்டவை உண்ணலாம். இவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மட்டும் உண்டு காலை நேரம் மட்டும் விரதத்தை மேற்கொள்ளலாம். ஒரு தூய்மையான பலகையை எடுத்து கொண்டு அதில் மஞ்சள் துணியை விரித்து சாய்பாபாவை அதில் அமர வைக்க வேண்டும். பிறகு பொட்டு வைக்க வேண்டும். உங்களால் முடிந்த பிரசாதத்தை செய்து சாய்பாபாவிற்கு படைக்க வேண்டும். பின்னர் மஞ்சள் நிற மலர்கள் அணிவித்து பூஜை செய்யலாம். விரதம் இருக்கும் சமயத்தில் சாய்பாபாவின் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். கோவிலில் சாய்பாபாவை வேண்டி அங்கு வழங்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். பெண்கள் 9 வியாழக்கிழமை விரதம் இருக்கும்போது மாதவிலக்கு அல்லது வேறு சில காரணங்களால் விரதத்தை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஏற்படலாம். அந்த சமயத்தில் அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அடுத்த வியாழனிலிருந்து விரதத்தை நிறைவு செய்யலாம். மேலும் வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபடுபவர்கள் சாய்பாபாவிற்கு வைத்து வணங்க வேண்டிய பிரசாதத்தை ஏழைகளுக்கு வழங்கலாம். இவ்வாறு 9 வியாழக்கிழமை விரதம் இருப்பவர்கள் எல்லாம் நன்மைகள் கிடைக்கும். இந்த முறைப்படி விரதம் இருந்து
சாய்பாபாவை வழிபடுவதன் மூலம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். அசைக்க முடியாத நம்பிக்கை தருவார் சாய்பாபா.